ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்பா மலையிலேருந்து சீம்பால் கொண்டு வந்திருந்தாங்க. இப்போல்லாம் சீம்பால் கிடைக்கிறதே ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. இது ஃபஸ்ட்டு எடுத்த சீம்பால். இதில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை, உங்களுக்கு சர்க்கரை அதிகமாக வேணும்னா கொஞ்சம் ஜீனி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஹெல்த்தியாக இருக்கட்டும்னு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருந்தேன். அதில் கொஞ்சம் மிளகு ப்ளஸ் கொஞ்சோண்டு சுக்கு பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் ஏலக்காய் தட்டி வச்சுருந்தேன், அதுவும் அதில் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் கீழே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சுட்டு மூடிடுங்க. அது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா கேக் மாதிரி ப்ளஃபியாக வந்திருக்கும். இப்படி ஒரு கத்தி வச்சு குத்தி பார்த்தோன்னா எதுவுமே ஸ்டிக் ஆகக்கூடாது. அதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிட்டேன். ஸோ மாற்றிட்டு இந்த மாதிரி பீஸ் போட்டு நம்ம சாப்பிட்லாம். நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.